சகலதின் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. සියල්ල යාපත උදෙසා සිදු වෙනවා. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හලෙලූයා. நீண்ட நாட்களுக்கு பின்பாக வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். දිගු කාලයකට පස්සෙ මේ ස්ථානට එන පිණිස දෙවියන් වහන්සේ කරුණා කළා තිබෙනවා. ஆகவே நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணவும், එම නිසා මෙමොත අපි යාඥා කරමු. இரக்கத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். කරුණාවේ යාපත් පියාණනි මේ යාපත් දවස නිසා ස්තුති කරනවා. இந்த மனமகிழ்ச்சி நாள், ஓய்வு நாள், பரிசுத்த நாளை ஆசீர்வதிப்பீராக. ස්වාමීනි මේ ප්‍රීතිමත් දවසේ ස්වාමීනි මේ සබත් දවසේ ඔබ වහන්සේ ආශිර්වාද කළ මැනව. தேவன் தாமே இந்த நாளிலும் நம்மோடு தம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவாராக. ස්වාමීනි ඔබ වහන්සේගේ වචනය තුලින් ඔබ වහන්සේ අප සමග කතා කළ මැනව. நம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டு ඔබ වහන්සේගේ නාමය උසස් වේවා. வார்த்தை எங்களுக்கு வாழ்வாய் மாறட்டும். ස්වාමීනි වචනය අපට ජීවත් කරේවා. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා යාපත් පියාණනි. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හලෙලූයා. என்னுடைய பிரசங்க தலைப்பானது මගේ දේශනාවේ මාර්තුකාව திறமையும் உண்மையும். ඇකියාව සහ සැබෑකම. மத்தேயு புத்தகம் 25ஆம் அதிகாரம், මතේ 25 වෙනි පරිච්ඡේදයේ மத்தேயு 25 මතේ 25 15 15 21 21 29. 29. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் 15வது வசனத்தை வாசிப்போம். මේ මොහොතේ මතේ 25 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ කියවමු. සිංහලத்தில் தமிழ்ல வாசிப்போம். ඔහු එක්කෙනෙකුට තලෙන්ත 5ක්ද එක්කෙනෙකුට 2ක්ද එක්කෙනෙකුට 1ක් බැගින් එකිනෙකාගේ පුළුවන්කමේ හැටියට දී තමාගේ ගමන ගියේය. தமிழ்ல வாசிப்போமா? ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හලෙලූයා. மனிதர்களிடம் வாய்ப்புகளையும் திறமையும் கொடுக்கப்பட்டாலும் මනුෂ්‍යයන්ට ඇකියාව ඒ තලන්ත දෙනු ලැබුවත් அதை உத்தமத்தோடும் உண்மையோடும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுவோம். ඒක උතුම්කමින් සැබෑකමින් ඒ අවස්ථාව ප්‍රයෝජනවත් කරගමු. ஹல்லேலூயா. හලෙලූයා. உத்தமத்தோட உண்மையோட. උතුම්කම සහ සැබෑකමෙන්. ஆகவே நாங்கள் இங்க இடத்துல வாசித்திருக்கிறோம். අපි මේ ස්ථානයේ කියවා තිබෙනවා. முதலாவது அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது அவனுடைய திறமைக்கு தக்கதாக. ඉස්සලාම කියන ඔවුන්ගේ ඇකියාවට අනුකූලව. ஆகவே முதலாவது குறிப்பாக அங்கே திறமைக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒ පළවෙනි කරුණෝගේ ඇකියාවට අවස්ථාවක් දී තිබෙනවා. திறமைக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ඇකියාවට අවස්ථාවක් සාදා තිබෙනවා. அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் 15வது வசனம், நான் அவனுடைய திறமைக்கு தக்கதாக එකින් එකාගේ තලන්ත බලය අනුව ஒருவனிடத்தில் 5 தாலாந்தும் එක්කෙනෙකුට තලන්ත 5ක් ஒருவனிடத்தில் 2 தாலாந்தும் එක්කෙනෙකුට තලන්ත 2ක් ஒருவனிடத்தில் 1 தாலாந்துமாய் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். එක්කෙනෙකුට තව තලන්තයක් දෙමින් ඔහුගේ ගමන ගියේය. ஆகவே திறமைக்கான ஒரு வாய்ப்பு ඇකියාවට යම් අවස්ථාවක්. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இடத்துல ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறது. අපගේ ජීවිතයේ අපි එකින් එකාට එක එක ඇකියාවන් තිබෙනවා. சில இடத்துல பேச்சு திறமை, සමහරට කතා කිරීමේ சில ඇකියාව, இடத்துல செயல் திறமை, සමහරට ක්‍රියාත්මක කිරීමේ சில ඇකියාව, இடத்திலே பல திறமைகள் உண்டு. விளையாட்டு திறமைகள், සමහර අයට බොහෝ ඇකියාවන් තිබෙනවා. உழைப்பின் திறமைகள், රස්සාවක් කරන இப்படி பல திறமை இருக்கு. බොහෝ ඇකියාවන් තිබෙනවා. இன்னும் சில இடத்திலே பொய்களை பேசி தந்திரமாய் நடத்துகிற திறமைகள் இருக்கிறது. සමහර අයට බොරු කීමේ උපරවැටි කිරීමේ ඇකියාව තිබෙනවා. இன்னும் சில இடத்திலே அதை எப்படி எல்லாம் மனிதர்களை நம்ப வைக்கத்தக்கதாக நடிப்பு திறமை இருக்கிறது. සමහර අයට මිනිස්යන්ව රවටන පිණිස රංගපෑමේ ඇකියාව තිබෙනවා. அந்த இடங்களிலே அவர்களை கண்டுகொள்ள முடியாதபடிக்கு அவருடைய திறமை அவர்களை தற்காத்து கொள்ளும். ඒ ස්ථානයේ උන් අඳුනා නොගන්නා පිණිස උන්ගේ ඇකියාව උන්ගේ රංගපෑමේ ස්ථානයේ ප්‍රසිද්ධ වෙනවා. ஆகவே நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட திறமைகள் விசேஷமாய் அவனவனுடைய காரியங்களுக்கு தக்கதா இருக்கிறது. අපිට දුන්නා වූ ඇකියාවන් ඔවුන්ගේ එකින් එකාට පුළුවන්කම ඇකියාවක් තිබෙනවා. ஆகவே நாங்கள் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. යාපත් අවස්ථාවන්
තමන් ප්‍රයෝජනවත් කිරීමේ කාරණාව අප සතුය. கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் இருக்கிறது. කිතුණුවන්ට දුන්නා වූ වගකීම් තිබෙනවා. ஆகவே நாங்கள் அந்த வாய்ப்புகளை நல்ல முறையிலே பயன்படுத்தி முன்னேற வேண்டியது எங்களுடைய காரியம். ඒ ආපත් හැකියාවන් එක ප්‍රයෝජනවත් කිරීමෙන් ඉදිරියට යෑම අප සතුය. நாங்கள் வாசிப்போம் 2 தீமோத்தேயு 1:6 வாசிப்போம். අපි 2 තිමෝති 2:6 කියවමු. 2 தீமோத்தேயு 1:6 2 තිමෝති 1:6 எடுத்தவர்கள் வாசிங்க. இதன் நிமித்தம் நான் உங்கள் மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்குண்டான வேத வரத்தை நீ அனல்மூட்டி எழுப்பும்படும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஹல்லேலூயா, හලෙලුයා ஹல்லேலூயா. හලෙලුයා. தேவன் தாமே ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு நினைப்பூட்டி வழி நடத்துகிறார். දෙවියන් වහන්සේ සෑම කාරණාවක්ම අපට අංගවා මඟ පෙන්වනවා. தேவன் ஒவ்வொருவருக்கு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. දෙවියන් වහන්සේ හැම කෙනෙක්ටම තලන්ත දී அந்த තිබෙනවා. வரத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியமா ඒ இருக்கு. තලන්ත පාවිච්චි කිරීමේ අවශ්‍යතාවයක් ஆகவே තිබෙනවා. நல்ல வாய்ப்புகளுக்கு உண்டு. යාපත් අවස්ථාවන් තිබේ. நம்முடைய வாய்ப்புகள் தேவன் தந்திருக்கிறார். අපිට දෙවියන් වහන්සේ අවස්ථාවන් දී තිබෙනවා. தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට යම් කැඳවීමක් දී அந்த තිබෙනවා. அழைப்பை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டியது அவசியமா ඒ இருக்கிறது. කැඳවීම යාපත් කාරණාවක් තුලින් පාවිච්චි කළ යුතු ඔබගේ සතුය. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනි, திறமை பிரயோஜனம் அற்றதா இருக்கிறது. ඒ හැකියාව ප්‍රයෝජනයක් නැති ආකාරයෙන් තිබෙනවා. தற்காலிகமான காரியங்களுக்கு திறமை கை கொடுக்கிறது. ඒ తాවකාලික කාරණාවන් උදෙස ඒ හැකියාව අත් දෙනවා. தற்காலிகமான காரியங்களுக்கு திறமை கை கொடுக்கிறதா இருக்கிறது. ඒ తాවකාලික කාරණාවන් උදෙස ඒ හැකියාවන් පාවිච්චි කරනවා. திறமைக்கு முடிவு வருகிறது. ඒ හැකියාවට අවසානයක් පැමිණෙනවා. சில திறமைகளுக்கு முடிவு உண்டு. සමහර හැකියාවන්ට අවසානයක් ஒருவர் තිබෙනවා. இப்படி நினைக்கிறார். කෙනෙක් මේ ආකාරයෙන් කල්පනා லூக்கா කරනවා. 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற போது, ලූක් 12 වෙනි පරිච්ඡේදය බලන මොහොතේදී லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே ලූක් 12 වෙනි පරිච්ඡේදයේ ஒருவர் இப்படி யோசிக்கிறார். කෙනෙක් මේ ආකාරයෙන් කල්පනා කරනවා. நான் என்னுடைய මම என்னுடைய அதாவது ஸ்டோரை பெருசாக்குவேன். මම මගේ ගබඩාව විශාල කරනවා. நான் அதை பெரிதாய் நன்றாய் விளைந்த தானியங்கள் எல்லாம் அதில் வைப்பேன். මම ඒකට මගේ අටකොටුවට මං ධාන්‍ය වලින් පුරවනවා. அதெல்லாம் நல்லாக சேர்த்து வைத்து நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில நான் முன்னேறுவேன். ඒව ඔක්කොම මම ගබඩා කරමින් යාපත් ජීවිතයක් මම ගමන් කරනවා. அவனுடைய திறமை, அதாவது கையின் பிரயாசங்கள் நிமித்தம் அவன் பெருமை கொண்டு நடக்கிறான். දෑත ඵලයෙන් උඩංගු වෙනවා. அங்க எல்லாவற்றையும் சரியாகத்தான் நடத்துகிறார். ඒ සියල්ල නිසියාකාරයෙන් අසුරනවා. அவனுடைய திறமை அவனுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது முன்னேறதுக்கு. ඔහුගේ හැකියාව ඔහුට යමක් කරනවා උත්සාහවන්ත වෙන පිණිස. ஆனாலும் அந்த திறமைக்கு ஒரு முடிவு வைத்திருக்கிறார். නමුත් ඒ හැකියාවට අවසානයක් තබා තිබෙනවා. சரியான இடத்திலே நடத்தப்பட வேண்டி இருக்கிறது. නිසි ස්ථානයේ ඇසිරිය විය යුතුයි. ஒரு நாள் தேவன் அவரிடத்துல கேட்கிறார், දවසක් දෙවියන් වහන්සේ ඔහුගෙන් අස්සනවා. மதிகேடனே, අඥානවන්තයා மதிகேடனே, අඥානවන්තයා உன்னிடத்தில் இருக்கிறது இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். ඔබ ළඟ තිබෙන මේ දේ රාත්‍රියේ නැති වී ගියොත් அப்பொழுது நீ சேகரித்தவை யாருடையதாகும் என்று கேட்கிறார். එතකොට ඔබ තබාගත්තා වූ කාට අයිතිද? ஆகவே திறமை சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கைக்கு உதவி செய்தாலும் හැකියාවන් සමහර විට අපගේ ජීවිතේ උපකාරයක් அது වුණත් தேவனுக்கு பிரியமான வழியாய் நடக்காவிட்டால் அந்த அந்த பிரயோசனமற்றதாக மாறிவிடும். ඒක දෙවියන් වහන්සේට ප්‍රිය නැති වෙන මොහොතේ ඒක ප්‍රයෝජනයක් නැති වී அந்த යනවා. பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். ඒ ප්‍රයෝජනවත් වූ කාරණාව අප්‍රයෝජනවත් වෙනවා. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, ඒ නිසා යාපත් දේව දරුවනේ நம்முடைய திறமைகள் தேவனுக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். අපගේ හැකියාවන් දෙවියන් වහන්සේට අනුකූල විය ஒரு යුතුයි. வாலிபன் ஓடி வருகிறான். එක තරුණයෙක් දුවගෙන එනවා. தேவனே, ස්වාමිනී நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக என்ன செய்ய வேண்டும்? මම සදාකාල ජීවනයේ ලබන පිණිස කුමක් කළ යුතුද? எல்லாம் சரியாக நடத்துகிறார். සියල්ල නිසියාකාරයෙන් අසුරනවා. சண்டே ஸ்கூல் போகிறார், සබත් පාසල් යනවා. ஆலயம் வருகிறார், දේව මාලිගාවට එනවා. காரியங்களை செய்கிறார், කාරණාවන් කරනවා. கை கொள்ளுகிறார்.
ඔය ඒක අත්පත් කරගන්නවා. ஆனாலும் தேவ விருப்பம் அவருடைய வாழ்க்கையில தேவ விருப்பம் ஒன்று இருக்கிறது. නමුත් ඔහුගේ ජීවිතයේ දේව කැමැත්තක් යා කාරණාවක් அவருடைய තිබෙනවා. திறமையினாலே பலவற்றை சம்பாதித்திருக்கிறார். ඔහුගේ හැකියාවෙන් බොහෝ සම්පත් උපයා තිබෙනවා. அவருடைய திறமையினாலே நிறைய பணம் சேர்த்திருக்கிறார். ඔහුගේ හැකියාවෙන් බොහෝ මුදල් ධනෙ උපයා තිබෙනවා. அவருடைய திறமைக்கு தக்கதாய் பல காரியங்கள் அவர் சேர்த்து வைத்திருந்தாலும் ඔහුගේ හැකියාව අනුකූලව බොහෝ දේවල් ඔහු රැස් කර அந்த තිබුණත් திறமைக்கு ஒரு முடிவு வைத்தார் தேவன். ඒ හැකියාවට යම් තිතක් තිබ්බ දෙවියන් වහන්සේ. கை கொள்வதெல்லாம் சரிதான், අද අත්පත් කරන කාරණාව හරි, ஆலயம் வர்றது சரி, මාලිගාවට එන එක හරි, நீ தேவனை தேடுகிறது சரி, දෙවියන් වහන්සේ සොයන කාරණාව හරි. ஆனாலும் உன்னிடத்திலே ஒரு குறைவு இருக்கிறது. නමුත් ඔබ තුල යම් අඩුවක් තිබෙනවා. அந்த குறைவு என்ன? ඒ අඩුව කුමක්ද? நீ உனக்கு உண்டானவைகளை விற்று ஏழைக்கு கொடு. නුඹ නුඹ සතුව තියෙන දේවල් දිලිඳුන්ට දියන්න. திறமைக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. හැකියාවට යම් අවසානයක් වෙමින அவருடைய තිබෙනවා. திறமையின்படி எல்லாம் சம்பாதித்திருந்தார். ඔහුගේ හැකියාව අනුකූල සියල්ල උපයා තිබුණා. அவருடைய அழைப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது. ඔහුට කැඳවීමක් දෙනු ලබනවා. உன்னை போல නුඹ මෙන් பிறரை நேசி. නුඹේ අසල්වැසියට ප්‍රේම அவர் කරපන්න. சொல்லாமல் சொல்லப்பட்ட காரியம். ඒක නොකිය කියූ කාරණාවක්. உன்னை போல பிறரை நேசி. නුඹට මෙන් නුඹේ අසල්වැසියට ප්‍රේම ஆனால் කරපන්න. அந்த இடத்திலே නුමුත් ඒ ස්ථානයේදී அந்த வாலிபன் ඒ තරුණයා துக்கத்தோட போயிட்டான். ඔව් දුකෙන් වේදනාව සමග ගමන් කරා. திறமை எப்படி இருக்கிறது? හැකියාව කොහොමද තියෙන්නේ? திறமைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது? හැකියාවට යම් අවස්ථාවක් කොහොමද நம்முடைய තිබෙන්නේ? திறமையெல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் நடத்தி கொண்டு போகிறோமா? තමාගේ හැකියාවන් සියල්ල දෙවියන් වහන්සේට අනුකූලව වසුරුනවද? தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். දේව වචන අනුකූලව ඇසිරෙනවද? சில நேரம் தேவன் நமக்கு தருகிற அந்த வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்கிறோம். සමහර දෙවියන් වහන්සේ දෙන අවස්ථාව යාපත් ආකාරයෙන් පාවිච්චි කරනවද? ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், එබ නිසා මේ ස්ථාන අපිට දකින්න පුළුවන්. அந்த வாலிபன் துக்கத்தோட போயிட்டான். ඒ යෞවනය වේදනාවත් සමග යනවා. தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றும் දෙවියන් වහන්සේ සමග එකතු වෙන්න ඕනේ කියා. தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றும் දෙවියන් වහන්සේ සමග සමීප වෙන්න ඕනේ කියා. பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று நினைத்த வாலிபன் ස්වර්ග රාජ්‍යයට යා යුතු කියා සිතපු යෞවනය. தேவன் வைத்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டார். දෙවියන් වහන්සේ තබපු ඒ කැමැත්ත ඉටු කරන්න බැරුව தேவன் ගියා. கொடுத்த நல்ல வாய்ப்பை தவற விட்டு விட்டார். දෙවියන් වහන්සේ දීපු යාපත් අවස්ථාව නැති කරගත්තා. நம்முடைய வாழ்க்கையிலே අපගේ ජීවිතේ நமக்கு தேவன் எத்தனை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். අපිට දෙවියන් වහන්සේ කී වතාවක් අවස්ථාවන් දී තිබෙනවද? சிலருக்கு பாடுகிற திறமைகள், සමහර අයට ගායනා කිරීමේ හැකියාව, பேசுகிற திறமைகள், කතනේ හැකියාව, கொடுக்கிற திறமை, දීමේ හැකියාව, விசாரிக்கிற திறமை, ඒ විමසන්නව හැකියාව, ஊழியத்துக்கான அழைப்பு. සේවයට කැඳවීම. நாங்கள் என்ன செய்து අපි கொண்டிருக்கிறோம்? කුමක්ද කරමින් සිටින්නේ? இந்த வாலிபர்களைப் போல මේ යෞවනයන් වගේ நாங்களும் துக்கத்தோடு அந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை செய்யாமல் மறைந்திருக்கிறோமா? අපි දුකෙන් ඒ දීපු අවස්ථාවන් තුල සැඟවිලා සිටිනවද? உன்னுடைய திறமை இங்கே தேவனுக்கு பிரயோசனப்பட வேண்டும். ඔබගේ හැකියාවන් මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේට ප්‍රයෝජනවත් විය உன்னுடைய යුතුයි. திறமை தேவனுக்கு பிரயோசனப்படாவிட்டால் அதிலே ஒன்றுமே இல்லை. ඔබගේ හැකියාවන් දෙවියන් වහන්සේට ප්‍රයෝජනවත් නොවුනා නම් ඒකේ කිසිම දෙයක් නැහැ. அந்த திறமைக்கு வாய்ப்பை கொடுத்திருந்தும் இந்த வாய்ப்பை நீ உதறி தள்ளிவிருந்தால் ඒ හැකියාවට අවස්ථාවක් දීපු මොහොතේ හැකියාව ඔබ එපා කරනවා නම් உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு வீணாய் போய்விட்டது. ඔබට දීපේ හැකියාව අපත යනවා. அந்த அந்த கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்பை நீ தள்ளி விடுகிறவராய் இருக்கிறாய். ඒ දීපු යාපත් ඒ අවස්ථාව ඔබ නැති කරගන්නවා. தேவனை தூசிக்கிறவனாய் இருக்கிறாய். දෙවියන් වහන්සේට අපාස කරනවා. தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் போகிறவனாய் இருக்கிறாய். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඉටු නොකරන කාරණාවක් உன்னுடைய සිදුවෙනවා. சிறு வயது முதல் நீ இன்று வரைக்கும் நடந்து வந்த அத்தனை வாழ்க்கை முறை உன்னை விட்டு அகன்று போய்விடும். ඔබ කුඩා කාලයේ සිට මේ දක්වා ඔබගේ ජීවිත කාලය තුල තිබුණා වූ සීලම කාරණා නාක් වෙනවා. இன்று வரைக்கும் நடந்த அத்தனை காரியங்களும் பிரயோஜனமற்றதாய் போய் අද පටන් තිබුණ සීලම කාරණාවන් ප්‍රයෝජනවත් නැතුව යනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ. அங்கே முதலாவது பார்க்கும் திறமைக்கான ஒரு வாய்ப்பை பார்த்திருக்கிறோம். පළවෙනි කාරණා බල හැකියාවට අවස්ථාව. இரண்டாவது காரியம் දෙවෙනි කරුණ නම් දෙවෙනි කරුණ නම් மத்தேயு 25:21 வாசிப்போம். මතේ 25:21 කියවමු. 25:21 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது. அங்கே சொல்லப்படுகிறது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ඒ ස්ථානයේ ඔහුගේ ස්වාමියා කියනවා කතා කොට යාපත් විශ්වාසවන්ත දාසය. கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய்,
அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்றார். නුඹගේ ස්වාමයාගේ පීතිය ඇතුළෙන් නැහැ කියලා කිව්වේය. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ அந்த இடத்திலே அவனவன் திறமைக்கு தக்கதான ஒரு வாய்ப்பை கொடுத்தார் ඒ தேவன். ස්ථානයේදී ඔහුගේ හැකියාවට අනුකූලව අවස්ථාවක් දෙවියන් වහන්සේ அந்த දුන්නා. வாய்ப்பு நல்லபடியா நாங்க செய்ய வேண்டியவளா இருக்கிறோம். ඒ අවස්ථාව යාපත් ලෙස ඉටු කළ යුතුයි. அந்த வாய்ப்பு எப்படி மாற வேண்டும்? ඒ අවස්ථාව කෙලසින්ද වෙනස් විය යුතුයි. உங்களிடத்தில் இருக்கிற அந்த திறமை ඔබ තුළ තිබෙනා වූ හැකියාව உண்மை உள்ளதாய் மாற ඒක வேண்டும், සැබෑවක් ලෙස පරිවර්තනය විය යුතුයි. உத்தமமாய் மாற வேண்டும். උතුම් ලෙස පරිවර්තනය විය அந்த යුතුයි. வாய்ப்பு நன்மையா இருக்கும். ඒ අවස්ථාව යාපත් ලෙස තිබෙනවා. அங்க என்ன சொல்லப்படுகிறது? මොනවාද ඒ ස්ථානේ அந்த කියන්නේ? இடத்திலே வாசிக்கிறோம், ඒ ස්ථාන අපි කියවනවා. உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, යාපත් විශ්වාසවන්ත වූ දාසය கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய். ස්වල්පේ අවංකව සිටියෝ அங்க பாருங்க, அதிலே உன்னை நான் அதிகாரியாய் வைப்பேன். මම නුඹව අධිපතියා කරන්නේය. அதே பிரதிபலன் உண்டு. ඒකේ ප්‍රතිඵලයක් තිබෙනවා. உண்மையாய் நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரதிபலன் இருக்கிறது. සැබෑව ලෙස ඇසිරෙන මනුෂ්‍යයාගේ ජීවිතය තුළ ප්‍රතිඵලයක් அங்க තිබෙනවා. அங்க திறமைக்கு கொடுத்த வாய்ப்பை, ඒ හැකියාවට දුන්නා වූ අවස්ථාව திறமைக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை හැකියාවට දුන්නා වූ අවස්ථාව நாங்கள் உத்தமமாய் உண்மையுமாய் மாற்ற வேண்டும். අපි උතුම් අවංකකමින් එක වෙනස් කළ යුතුයි. அங்க பிரதிபலன் இருக்கிறது. ඒකේ ප්‍රතිඵලයක් තිබෙනවා. என்ன வருகிறது? කුමක්ද ඒකින් ලැබෙන්නේ? உண்மை வரும்போது உயர்வும் வரும். සැබෑව එන මොහොතේ උසස් වීම ஆகவே ලැබෙනවා. திறமைக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு உண்மையாகவும் உத்தமமாக நடக்கிற போது உயர்வை உண்டாக்குகிறதா இருக்கிறது. ඒ සැබෑවට අවස්ථාව ලැබිලා ඒක ප්‍රයෝජනවත් කරන මොහොතේදී අවංකව ඉන්න මොහොතේදී ඒකින් කුමක්ද සිදු වෙන්නේ? උසස් වීමක් ලැබෙනවා. அந்த உண்மையோடு சேர்ந்து திறமையோடு சேர்ந்த உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரமும் ඒ හැකියාවට ලැබුණු අවස්ථාවත් සමග ධර්මිෂ්ඨව ඇසිරෙන මොහොතේදී நமக்கும் අපිටත් நம்மை சார்ந்தவர்களுக்கும் අප අවට ඉන්න අයටත් அது பிரயோசனமாய் ඒක இருக்கிறது. ප්‍රයෝජනවත් වෙනවා. உன்னை நம்பின எஜமானுக்கு அது இன்னும் பிரயோசனமாய் ඔබ இருக்கிறது. විශ්වාස කරපු ස්වාමීන් තවත් ඒක ප්‍රයෝජනවත් உன்னை වෙනවා. நம்பி கொடுத்த அந்த எஜமானன் இன்னும் உன்னை உயர்த்தி வைப்பார். ඔබ විශ්වාස කරලා දුන්නා වේ ස්වාමියා තවත් ඔබ උසස් කරනවා. நீ செய்த காரியம் திரும்பவும் உனக்கு நன்மை உண்டாகும்படி அது திரும்பவே உன்னுடைய கரத்திலே வருகிறது. ඔබ කරපු කාරණාව යාපතක් සිදු වෙන පිණිස නැවත ඒ කාරණාව ඔබගේ දෑතට அந்த එනවා. வாய்ப்புகளை நாங்கள் தவறவிட கூடாதபடி இருக்கிறது. ඒ අවස්ථාවන් අපි අපතේ නොයාරින ලෙස ජීවත් විය යුතුයි. உண்மையா இருக்கிற போது உயர்வு உண்டாகிறது. සැබෑ ලෙස ජීවත් වෙන මොහොතේදී උසස් වීම ලැබෙනවා. அங்கே 45வது வசனத்தை ஒருக்கா வாசிப்போம். 45வது வசனம். 45 වෙනි පදයේ කියමු 25. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே செய்யாதிருக்கிற சூழ்நிலையிலே தேவனுக்கு நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். අපි යමක් කරන්නේ නැති අවස්ථාව වාතාවරණය තුළ දෙවියන් වහන්සේට කරන්නේ නැහැ. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நேரமெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்கிறவர்களா இருக்கிறோம். දේව වචනට කීකරු වෙන මොහොතේදී ඒක දෙවියන් වහන්සේට කීකොලේ කාරණා ඉටු කරන ලෙස තිබෙනවා. கொடுக்கப்பட்ட திறமைக்கு தக்கதாக கொடுக்கப்பட்ட அந்த அளவு ඒ හැකියාවට දීපු තලන්තේ ප්‍රමාණය අනුකූලව உண்மையாய் உத்தமமாய் செய்கிற போது සැබෑ අවංකකමින් එක කරන මොහොතේදී தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ආමෙන් දෙවියන් වහන්සේ මාතු දේවල් කරනවා. அங்க 21 திரும்பவும் வாசிப்போமா? 21 වෙනි පදේ නැවත කියවමු. அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன்னுடைய எஜமானனின் சந்தோஷத்துக்களை பிரவேசி என்றார். ඔගේ ස්වාමියා උට කතා කොට යාපත් විශ්වාසවන්ත දාසය, ඒ යාපත ස්වල්ප දේ ගැන නුඹ විශ්වාසවන්තය, බෝධේ කෙරේ නුඹ අධිපති කරමි. 5 வாங்கினவர் 5 சம்பாதிச்சிருக்கார். පාක් ගත්ත කෙනා පාක් උපයා ගත්තා. உனக்கு என்ன திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறது? නුඹට කුමක්ද ඒ හැකියාව ලැබුණේ? உங்களுடைய வாழ்க்கையில என்ன නුඹගේ கொடுக்கப்பட்டிருக்கிறது? ජීවිතය තුළ කුමක්ද ලැබුණේ? அதை உண்மையும் உத்தமமாய் செய்கிற போதெல்லாம் ඒක සැබෑ අවංක ලෙස කරන මොහොතේදී அதுக்கு பிரதிபலன் இருக்கிறது, ඒකේ ප්‍රතිඵලයක් තිබෙනවා. நன்மை உண்டாயிருக்கிறது. ඒකට යාපතක් ඇති වෙනවා. இந்த இடத்துல நாங்கள்
உண்மையும் உத்தமமாய் நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். මේ ස්ථානයේ අපි අවංක භාවයෙන් ඇසිරිය යුතුයි. தேவன் தந்த வாய்ப்புகள் முக்கியமா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ දීපු අවස්ථාවන් වැදගත්. எப்படி இருந்தாலும் நம்முடைய வேலைகளை நாங்களே தான் செய்து கொண்டிருக்கிறோம். කොහොම තිබුණත් අපගේ රාජකාරී කාරණාවල අපි මිටු කරනවා. ஆனால் தேவனுடைய வேலை வரும்போது நமக்கு காரணங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். නමුත් දෙවියන් වහන්සේගේ රාජකාරියන මොහොත අපි හේතු කාරණා කියනවා. ஏதோ ஒரு காரியங்கள் சொல்லிக் கொண்டு යම්කිසි හේතු කාරණාවක් කියනවා. ஏதோ எல்லாம் புலம்பிக் கொண்டும் இருக்கிறோம். අපි නිකන් දොඩවගෙන ඉන්නවා. தேவனுடைய காரியமா இருக்கிற போது நாங்கள் இலகுவாய் சொல்லக்கூடிய காரியம் දෙවියන් වහන්සේගේ කාරණාවක් එන මොහොතේදී අපි පාසුව කිය යුතු කාරණාව නම් நேரம் இல்லை. වෙලාව නැහැ. சொல்ற ஒரே பதில் நேரம் இல்லை. කියන එකම කාරණාව කාලය නැහැ. ஒரே வார்த்தையில ஒரே நிமிஷத்துல ஒரு வினாடியில எல்லாம் முடிஞ்சிடும். එකම වාක්‍යයෙන් එකම විනාඩියෙන් එකම ආකාරයෙන් ඉවර කරනවා. அல்லது நான் அதுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ඔව් මම ඒ උදෙසා යාඥා කරමින් සිටිනවා. ஏதோ பெரிய பெரிய காரியம் எல்லாம் நாங்க பேசுவோம். ලොකු ලොකු කාරණාවන් ගැන අපි කතා කරනවා. நாளைய முடிவு, එට දිනේ අවසානය. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. එට දිනේ කුමක්ද සිදුවෙන්නේ කියලා අපි නොදනි. இன்றைக்கே அதை செய்யாவிட்டால், අදම අපේ කාරණාව ඉටු නොකරනවා නම්, இன்றைக்கே அதை நடப்பிக்காவிட்டால், අදම ඒ කාරණාව ක්‍රියාවට නම් නොකරනවා නම්, இன்றைக்கே மனம் திரும்பாமல் விட்டால், අදම අපි පසුතැවිලි නොවනවා නම්, அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනේ, உன்னுடைய திறமையை கொடுக்கப்பட்ட அந்த முடிவு ඔබගේ ඇකියාවට දීපු ඒ අවසානය உண்மையாய் மாறாது, ඒක සැබෑවක් ලෙස වෙනස් වන්නේ නැහැ. உத்தமமாய் மாறாது. උතුම් ආකාරයෙන් වෙනස් වෙන්නේ නැහැ. இன்றைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போனால், අද අපි කීකරු නොවෙනවා නම්, இன்றைக்கு தேவன் என்னை நம்பி இருக்கிறார், අද දෙවියන් වහන්සේ අපි විශ්වාස කරලා තිබෙනවා. இன்றைக்கு தேவன் என்னை நம்பி என்னுடைய கையில ஏதோ ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ දවසේ විශ්වාස කරලා යම් වගකීමක් මගේ දාතට දී அதை තිබෙනවා. சரியாய் செய்யாவிட்டால் ஒரு நாள் துக்கப்பட வேண்டியிருக்கும், ඒක හරියට කරන්නේ නැති මොහොතේ දවසක දුක් වෙන්නට ஒரு நாள் ඉඩ තියෙනවා. வேதனைப்பட வேண்டியிருக்கும். දවසක ඒ වේදනාවට පැමිණෙන්න එනවා. சில நேரம் எங்களை நாங்களே தாழ்த்துகிற ஒரு காரியம் இருக்கு. සමහර වෙලාවට සමහර විට අපි අපියම පාත් කරගන්න වෙලාවක් එනවා. தாழ்வு மனப்பான்மை, ඒ පාත් වීමේ කල්පනා ආකල්පය தாழ்வு மனப்பான்மை கூட ஒரு விதத்திலே பாவமா இருக்கிறது. මේ අපියම පාත් කරගන්න වූ ආකල්පය යම්කිසි ආකාරකින් அது පාපයක්. உன்னுடைய வாழ்க்கையை சுயத்திலே கொண்டு போய் விடும். ඒකේ ජීවිතේ මමත්වයෙන් ඇසිරෙනවා. சுயம் மரமாயினால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. මමත්වයේ වෙනස් නොවනවා නම් ඒකේ කිසිම දෙයක් කරන්න බෑ. சுயம் மரமாயினால் அங்கே உன்னாலே திரும்பவும் அதே இடத்துல வேலை செய்ய முடியாது. ඒ සුවේ කැමැත්ත අප තුළ තිබෙනවා නම් කිසිම රාජකාරියක් කරන්න அந்த බෑ. உண்மைக்காய் கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பம் திரும்ப இன்னொரு நாள் வராது. ඒ සැබෑවට දීපු අවස්ථාව නැවත වරක් පැමිණෙන්නේ නැහැ. திரும்ப அந்த காரியத்திலே நாங்கள் வந்து சேர்ந்து இந்த காரியத்திலே பழையபடி செய்ய முடியாத ஒரு නැවත சூழ்நிலை ඒ போய்விடும். කාරණාවට එකතු වෙලා ඒ සුපුරුදු පරිදි ඒ කාරණාව ඉටු කරන්න බෑ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, එම නිසා යාපත් දේව දරුවනේ தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை சரியாய் பயன்படுத்தி දෙවියන් වහන්සේ දීපු අවස්ථාව හරියාකාර ප්‍රයෝජනවත් කරගන්න. அவர் நம்மை வைத்த அன்பு பெரிதா இருக்கிறது. උන්වහන්සේ අප කෙරේ තබපු ප්‍රේමය அவர் විශාලයි. நம்மை வைத்த நேசம் பெரிதா இருக்கிறது. උන්වහන්සේ අප මත තබපු දයාව විශාලයි. இங்கே சொல்லப்படுகிறது, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. මාගේ ප්‍රීතියට ඇතුළු වෙන්න කියලා කියනවා. என்றைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போகிறோமோ அந்த இடத்திலே சந்தோஷம் நமக்குள்ளே வராது. කවදද අපි අකීකරු වෙන්නේ? ඒ දවසේ ඉස්සර අපට ප්‍රීතිය ලැබෙන්නේ சந்தோஷம் නැහැ. என்று சொல்லுகிற எல்லா காரியத்திலும் ප්‍රීතිය කියනව සෑම කාරණාවකම உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இல்ல, ලෝකයේ දෙන ප්‍රීතිය தேவன் නෙවෙයි. கொடுக்கிற சந்தோஷம். දෙවියන් වහන්සේ දෙන இன்னைக்கு ප්‍රීතිය. எத்தனை சந்தோஷம் இருந்தாலும், අද කොතරම් ප්‍රීති කාරණාවක් තිබුණාද? எத்தனை பேரிடத்துல விசாரித்தாலும் හැම කෙනෙක්ම විමසුවා. அவர்கள் சொல்லுகிற ஒரே காரியம், ඔවුන් කියනව එකම කාරණාව ஒன்றுமே இல்ல, කිසිවක් නැහැ. ஒன்றும் இல்ல. කිසිවක් නැහැ. என்னத்தை செய்தாலும் அதுல முடிவு பிழையாத்தான் இருக்கிறது. කුමන දේ සිදු කරත් ඒකේ අවසානය වැරදි. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනේ இன்றைக்கு தேவன் உன்னிடத்திலே திறமைக்கு தக்கதான ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தால், අද දෙවියන් වහන්සේ ඔබට ඇකියාවට අවස්ථාවක් දී තිබෙනවා නම් அதை உண்மையும் உத்தமமாய் செய்து முடி. ඒක අවංකව සැබෑ ලෙස නිම அதை කරන්න. உண்மையோடு உத்தமத்தோடு செய்து முடித்து ඒක උතුම් අවංකකමත් සමග කාරණාව කරන්න. அங்கே பணிவுள்ள தாழ்மை, ඒ යටත් කමේ කාරණාව. பணிவுள்ள தாழ்மையை பார்க்க வேண்டும். ඒ යටත් කමේ කාරණාව දකින්නට පුළුවන්. தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட போது, දෙවියන් වහන්සේ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළොවට அவர் ආපු இந்த මොහොතේදී உலகத்திலே கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் මේ ලෝකේ තමාට අයිතු වස්තුවක් ලෙස නොසිතා தம்மை தாமே தாழ்த்தி තමා තමාව යටත් කරමින් உலகத்திலே எங்களுக்காக தம்முடைய காரியத்திலே
எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ලෝකයේ අප උදෙසා උන්වහන්සේ සීළු කාරණාවන් ඉටු කරා. தேவனே இந்த உலகத்தில் தாழ்மைப்பட்டு இறங்கி தம்முடைய நீதியை நிறைவேற்றியிருக்கிறார். දෙවියන් වහන්සේ මේ ලෝකයට ඇවිත් යටත්කමින් උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට කළා. சில நேரம் நாங்க மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு சில நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட திறமை சில நேரம் நாங்கள் வேதனைப்பட வேண்டி இருக்கிறது. සමහර විට අපි අන් අය බැලලා ඊර්ෂ්‍යා වෙන තරමට අපගේ තලන්තය අපිට දීප හැකියාව ගැන අපි වේදනාවටපත් වෙනවා. சில நேரம் ஒத்து பார்க்கிறோம். සමහර එක සංසන්දනය කරලා බලනවා. எனக்கு இவ்வளவு, මට මෙච්චරයි, அவனுக்கு அவ்வளவு. අරයට එච්චරයි. அவர் மாதிரி செய்திருந்தா நானும் செய்திருப்பேன். එයා වගේ නම් මමත් කරලා ඇති. நாங்க குற்றம் சாட்டுகளா இருக்கிறோம். අපි හේතු ගන්න අපි චෝදනා නගන අය මෙන්න ඉන්නවා. தேவனையே நோகுகிறவளா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේව රිද්දන අය ලෙස සිටිනවා. தேவனை நொந்து போகிறவளா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේව මැලි කරනවා. தேவன் மேலேயே குற்றம் சாட்டி දෙවියන් වහන්සේම චෝදනා කරමින් நமக்கு தந்த திறமையை மழுங்கடிக்கிறவளா இருக்கிறோம். අපිට දීපු හැකියාව අපි ප්‍රතික්ෂේප කරනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යහපත් දේව දරුවනේ, இதுவும் பாவமாய் මේකත් පාපයක්. சுய பரிதாபத்தை உடையவர்களா இருக்கிறோம். මමත් ඒ ඇඟීමත් සමග සිටිනවා. தந்த பொறுப்பிலே சரியாக நடந்து கொள்ளும். දීපු වගකීමේ අරියට ඇසිරෙනවද? ஐந்தென்றால் மேலும் 5 சம்பாதிப்போம். පාක් තිනකොට තවත් පාක් උපයනවා. ரெண்டென்றால் மேலும் 2 சம்பாதிப்போம். දෙකක් නම් තව දෙකක් උපයනවා. எனக்கு உனக்கு 5 எனக்கு 2 என்று சொல்லி வீதம் பார்க்க தேவையில்லை. ඔබට පායි මට 2යි කියලා ගණන් බලන බැලිය යුතු කාරණාවක් නෙවෙයි. சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். අවස්ථාව නැති කරගන්න එපා. சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். ඒ අවස්ථාව ලිස්සාරින්න එපා. அங்க ஒரு கடையிலே இப்படி எழுதி தொங்கப்பட்டிருக்கிறது. ඒක කඩේක මෙවැනි වාක්‍යයක් ලියා තැබුවා. அது ஒரு உண்டியலை வைத்து, ඒක කැටයක් තියලා, உண்டியல் காசு போடுற කැටයක්. அந்த உண்டியலை வைத்து அதுக்கு மேல ஒரு வசனம் எழுதி இருந்தது. ඒ කැටයක් තියලා ඒකට ඊයලින් වාක්‍යයක් ලියා තිබුණා. உங்களுக்கு உதவ எங்களுக்கு உதவுங்கள். ඔබට උපකාර කරන පිණිස අපට උපකාරයක් වන්න. உங்களுக்கு உதவ ඔබට උපකාර කරන්න எங்களுக்கு உதவுங்கள். අපට උපකාර කරන්න. எத்தனை பேருக்கு அது விளங்கி இருக்கு? කීනටේ කාරණාව පැහැදිලිද? உங்களுக்கு உதவ ඔබට උපකාර කරන්න நான் உங்களுக்கு உதவணும்டா, අපි ඔබට උපකාර කරන්න ඕනේ நீ නම් எனக்கு செய். පෙතෙමෙන් ඔබ මට කරන්න. எவ்வளவு நல்ல காரியம். යහපත් කාරණාවක් නේ. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். sorry. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යහපත්. சில நேரம் தேவனும் இப்படி சொல்லலாம். සමහර විට දෙවියන් වහන්සේත් මෙලෙස කියන්න පුළුවන්. அல்லது தேவனுக்கு நீங்க மாறி சொல்லலாம். දෙවියන් වහන්සේට වෙනස් ඔබ කියන්න පුළුවන්. நீர் எனக்கு செய்யும், ඔබ වහන්සේ මට කරන්න, நான் உமக்கு செய்றேன். මම ඔබට කරන්න. சில நேரம் இப்படிதான் டீல். සමහරට මේම තමයි අපේ ගනුදෙනුව. உலக மனுஷரை போல டீல் பண்றோம். ලෝක මනුෂ්‍යයන් සමග අපි ගනුදෙනු කරනවා. உலக மனுஷரை போல யோசிக்கிறோம். ලෝකේ මනුෂ්‍යයන්සේ අපි කල්පනා කරනවා. உனக்கு தந்த அளவு போதும், ඔබට දීපු ප්‍රමාණය සෑයේ. எனக்கும் உங்களுக்கும் தந்த அளவு போதுமா இருக்கு. ඔබටයි මට දීපු ප්‍රමාණය සෑයේ. நாங்க சந்தோஷத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டியவளா இருக்கு. අපි ප්‍රීතිය සමග ඇතුල් විය යුතුයි. அல்லேலூயா. හalleluya. மூன்றாவது காரியம் තුන්වෙනි කරුණ நாங்கள் வாசிப்போம். අපි කියවමු. மத்தேயு 25 මතෙව් 25 වෙනි පරිච්ඡේදය 24வது வசனத்தை வாசிப்போம். 24 වෙනි පදය කියවමු. 24வது வசனம். 24 වෙනි පදය. ஒரு தாராந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அல்லேலூயா. හalleluya. சிங்களம் வாசிப்போம். එක තලන්තය ලැබූ තැනැත්තේ ඇවිත් ස්වාමීනි ඔබ නොවපු තැනින් කපාගත්නා වූ නොඉස්සා තැනින් රැස් කරන්නා වූ කර්කස මිනිසෙකු බව දැනගතිමි. එබැවින් මම බයව ගොස් ඔබගේ තලන්තයේ පොළවේ සංගවා තැබිමි. இங்கே வாசிக்கிறோம். මේ ඉස්සන අපි කියවනවා. இங்கே திறமையும் இல்லை, මේ හැකියාවක් නැහැ, உண்மையும் இல்லை. සැබෑවත් නැහැ. திறமை இருந்தத, கொடுக்கப்பட்ட திறமையை ඒ දීපු හැකියාව அப்படியே வைத்திருக்கிறார். එම්ම තියාගෙන ඉන්නවා. அளவுக்கு தக்கன, அவனுக்கு தக்கன அளவைத்தான் கொடுத்திருக்கிறார். ඔහුගේ ප්‍රමාණය අනුකූලව තමයි ඔබට ලැබුණේ. நமக்கு சில நேரம் பேச்சு திறமை மாத்திரம் இருக்கலாம், සමහරට අපිට කතනේ හැකියාව පමණක් තිබෙන්නට சில පුළුවන්. பாடுகிற திறமை இருக்கலாம், සමහරට ගායනා කිරීමේ හැකියාව තියෙන්න சிலருக்கு පුළුවන්. ஜெபிக்கிற திறமை இருக்கலாம், සමහරට යාඥා කිරීමේ හැකියාව තිබෙන්න පුළුවන්. சிலருக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் සමහරට කුමන කාරණාවක් දී තිබුණා. தேவன் சரியாத்தான் தந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ හරියට තමයි දී තිබෙන්නේ. ஆகவே அந்த திறமை நாங்கள்
பெருக்கிக் கொள்ள வேண்டியவளா இருக்கிறோம். ඒ හැකියාවන් අපි වර්ධනය කළ அதை යුතුයි. பயன்படுத்த வேண்டியவளா ඒක இருக்கிறோம். පාවිච්චි කළ යුතුයි. ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் නමුත් මේ ස්ථාන අපිට දකින්නට පුළුවන් குற்றம் சொல்லுகிறவளா இருக்கிறோம். චෝදනා නගන அங்க ආකාරය. என்ன சொல்லப்படுகிறது? මේ ස්ථානේ මොනවද කියන්නේ? முறுமுறுப்பு இருக்கிறது. ඒක කෙන්දිරීමක් තිබෙනවා. முறுமுறுப்பு කෙන්දිරීමක්. எப்படி சொல்லப்படுகிறது? කොහොමද කියන්නේ? நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், ඔබ වපුර නෝලපු තැනින් ඔබ කපා ගන්න. விதைக்காத இடத்துல சேர்க்கிறவர், ඔබ නොයිස්සන තැනින් රැස් කරනවා. கடினமானவர். ඔබ කරසක මිනිසෙක්. ஆகவே நான் இதை ஒண்ணும் செய்யல. එම නිසා මම කිසිවක් කරේ அந்த නැහැ. முறுமுறுப்பை பார்க்கிறேன், ඔහුගේ කෙන්දිරීම අපිට බලන්න පුළුවන්. சாக்கு போக்கை பார்க்கிறோம், ඔහුට හේතු කාරණා බලන්න පුළුවන්. கனி இல்லாத வாழ்க்கையை பார்க்கிறோம். Sorry. கனி இல்லாத வாழ்க்கை, ඵල නැති ජීවිතයක් දකින්න පුළුවන්. சோம்பேறித்தனத்தை பார்க்கிறோம். කම්මැලිකම දකින්න පුළුවන්. சோம்பேறித்தனங்கள் ඒ කම්මැලිකම இன்னைக்கு நம்மை ஏதோ ஒரு வழியிலே அங்கே ஒன்றும் செய்ய விடாதபடி அப்படியே அடைத்து ඒ வைக்கிறது. අලසකම අපිට යමක් නොකරන පිණිස යම් ස්ථානක අපිව කොටු කරලා තිබෙනවා. உலக மனுஷரை போலவே நாங்களும் அந்த காரியத்தை செய்து கொண்டு ලෝක මනුෂ්‍යයන් වගේ අපි ඒ කාරණාව කරමින් ඉන්නවා. அவர்கள் சில நேரம் இன்னும் திறமையா இருக்கிறார்கள். නමුත් ඔවුන් හොඳ හැකියාවන් තියන අය මෙන් பல ඉන්නවා. வழியிலே பல காரியங்களை தங்களுக்கு விரோதமான தங்களுக்கே முடிவு பொல்லாத வழியிலே வரும்னு தெரியாமலே கன காரியத்தை செய்கிறார்கள். බොහෝ මාර්ගවල තමාට විරුද්ධ කාරණාවන් නොයෙන්නා ආකාරයෙන් කල්පනාවකින් ඕනේ කාරණාවන් කරනවා. இங்கே இவர் நன்றாக அறிந்திருக்கிறார். මේ ස්ථානෙම හොඳ ආකාරයෙන් දැන நீர் සිටිනවා. விதைக்காத இடத்துல அறுக்கிறவர். ඔබ නොපොළු තැනින් ඔබ தேவனை කපා குறித்து ගන්නේය. நல்லா தெரியும். දෙවියන් වහන්සේ ගැන හොඳට දන්නවා. தேவனை குறித்து நல்லா தெரியும். දෙවියන් වහන්සේ ගැන හොඳට දන්නවා. தேவனை குறித்து அறிந்திருக்கிற ஒரு மனுஷன், දෙවියන් වහන්සේ ගැන පැහැදීමක් තියෙන தன்னுடைய මනුස්සයෙක්. எஜமானை குறித்து அறிந்திருக்கிற තම மனுஷன், ස්වාමියා ගැන පැහැදීමක් තියෙන මනුස්සයෙක්. கடினமுள்ள மனுஷர் என்று தெரிந்தும் කර්සක මනුස්සයෙක් කියලා දැනගෙන அந்த வாழ்க்கையை அப்படியே மூடி போட்டு நடத்துகிற ஒரு மனுஷனாய் வாழ்கிறார். තමගේ ජීවිතේම වසා ජීවත් වෙන මනුස්සයෙක් ලෙස ஆகவே සිටිනවා. திறமையும் இல்ல உண்மையும் இல்லாதவர்களாய் நாங்கள் வாழ முடியாது. ඒ නිසා හැකියාවක් සැබෑවක් නැති මනුස්සයන් ලෙස අපිට ජීවත් වෙන්නට බෑ. அங்க 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 26 වෙනි පදයේ මේ ලෙස කියවනවා. 26வது வசனம், 26 වෙනි පදයේ මේ ලෙස කියනවා. அவனுடைய எஜமான் ඔහුගේ ස්වාමියා பிரயுத்தரமாக ඔහුට උත්තර දෙමින් பொல்லாதவனும் දුෂ්ට වූ சோம்பலுமான ஊழியக்காரன், අලස වූ දාසය நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் என்றும் මා නොවලපු තැන් කපා ගන්න බවත් தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. නොයිස්ස තැන රැස් කරන බව නුඹ දැන සිටින්නේ. ஆகவே நாங்க தெரியாத என்ற ஒரு காரியம் சொல்ல முடியாது. ඒ නිසා අපිට කිසිවක් දන්නේ නැහැ කියන කාරණාව කියන්න எனக்கு බෑ. இந்த திறமை போதாது என்று சொல்ல முடியாது. මට මේ හැකියාව මදි කියලා කියන්න බෑ. தேவனுடைய திறமைக்கு தக்கனாய் ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබගේ හැකියාවට අනුකූල ඔබට යම් කිසි ஏதோ ஒரு වගකීමක් காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். යම් කිසි කාරණාවක් ඔබගේ ජීවිතයට உன்னுடைய මත කරනවා. உன்னுடைய காரியம் அந்த இடத்திலே சரியாய் பயன்படுத்தப்பட வேண்டும். ඔබගේ ජීවිතය තුළ ඒ කාරණාව නිසියාකාර ඉටු කළ යුතුයි. சரியாய் பயன்படுத்தப்பட வேண்டும். නිසියාකාර ඉටු කළ நீ යුතුයි. ஒன்றுதான் என்று சொல்லாதே. ඔබ එකක් තමයි කියන්න එපා. எனக்கு நேரம் இல்லை என்று මට சொல்லாதே. කාලය මදි කියලා කියන්න எனக்கு இது එපා. முடியாது என்று මට சொல்லாதே. මේක බෑ කියලා நீ කියන්න அந்த එපා. தேவன் மேலே குற்றம் சாட்ட நினைக்காதே. ඔබ දෙවියන් වහන්සේට චෝදනා කරන්න හිතන්න එපා. உன்னுடைய காரியத்தை கவனமாய் கைக்கொள். ඔබගේ කාරණාවන් ඔබ නිසියාකාර அங்கே කරන්න. 29வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. 29 වෙනි පදයේ මෙලෙස ලියා තිබෙනවා. உள்ளவன் எவனோ ඇති කෙනාට அவனுக்கு கொடுக்கப்படும், ඔබට තවත් දෙනු ලබන්නේ. பரிபூரணம் අடைவான். ඔබ ඒක ප්‍රයෝජන කරගන්නේ. இல்லாதவனிடத்திலிருந்து නැති තැනත්තාගෙන් உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். තියෙන දේත් ගනු ලබන්නේය. இப்ப சொல்லுகிறார், දැන් කියනවා. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனான இவனை නිෂ්ප්‍රයෝජන දාසයා புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், පිටතට අන්ධකාරයේ දමාපල්ලා. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ඒදී ඇඬීමත් දත්මිටි කෑමත් වන්නේයි அருமையான කිව්වේ. தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවා. நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன வாய்ப்பா இருந்தால், ඔබට දීපු පුංචි අවස්ථාවක් වෙන්න சின்ன පුළුවන්. காரியமா இருந்தால், පුංචි කාරණාවක් වෙන්න පුළුවන්. உன்னுடைய திறமைக்குத்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ඔබගේ හැකියාවට තමයි කාරණාව දී உன்னுடைய තිබෙන්නේ. திறமைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. ඔබගේ හැකියාවට කාරණාව දී அந்த තිබෙනවා. காரியத்தை புதைத்து வைத்திராதே. ඒ කාරණාවල් සංගවන්නට එපා. அந்த காரியத்திலே நீ பின்னிட்டு திரும்பாதே. ඒ කාරණාව තුළ පසුපස ඇරී බලන්න එපා. தேவன் யாரென்று உனக்கு நன்றாய் தெரியும். දෙවියන් වහන්සේ කවුරුන්ද කියලා හොඳ ආකාර දැන සිටිනවා. உன்னை குறித்து உனக்கு நன்றாய் தெரியும். ඔබ ගැන හොඳ ආකාර දැන සිටිනවා. தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනය අසා තිබෙනවා. நம்முடைய வாய்ப்புகள் අපගේ අවස්ථාවන් சரியாய் பயன்படுத்தும். නිසියාකාර ප්‍රයෝජනවත් කරගමු. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய் மாறுவோம். සැබෑ වූ අවංක සේවකයෙක් වෙමු. தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ளே கடந்து செல்லும். දෙවියන් වහන්සේගේ ප්‍රීතියට ඇතුල් වෙමු. அதற்கு பதிலாக ඒකට ප්‍රතිවිරුද්ධ ලෙස அழுகையும் பற்கடிப்பான
இடத்துக்கு நாங்கள் கடந்து போகாதபடி ඇඳීමත් දත්මිටි කෑමත් ස්ථානයට අපි නොයන පිණිස நம்முடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு අපගේ ජීවිතය උදුරාගෙන நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நாங்கள் செய்ய முடியாத ஒரு வியாதிக்காரன போல இருக்க தேவையில்லை. අපිට දීපු අවස්ථාව කරගන්න බැරි රෝගාතුරු මිනිසෙක් ලෙස සිටින්න හොඳ නැහැ. நோயாளியாய் மாறத் தேவையில்லை. රෝගාතුරු මිනිසෙක් ලෙස වෙනස් වෙන්න හොඳ නැහැ. குறை சொல்றவனாய் மாறத் தேவையில்லை. අපි චෝදනා නගන අය මෙන් වෙනස් වෙන්න හොඳ නැහැ. தேவன் மேல நோக வேண்டிய அவசியம் இல்லை. දෙවියන් වහන්සේ වේදනාවට පත් කරන අවශ්‍යතාවයක් නැහැ. அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட திறமை, ඔහුට දීපු හැකියාව அந்த අනුකූලව திறமை உண்மையும் உத்தமமாய் மாற வேண்டும். ඒ හැකියාව අවංකකමින් සැබෑකමින් සිදුවිය යුතුයි. தேவன் தந்த நல்ல வாய்ப்புகளை දෙවියන් වහන්සේ දීපු යහපත් අවස්ථාව கவனிங்க. අවධානය යොමු කරන්න. தேவன் தந்த நல்ல வாய்ப்புகளை දෙවියන් වහන්සේ දීපු යහපත් අවස්ථාව பயன்படுத்தி අපි ඒක පාවිච්චි කරමින් பிரயோஜனமான மனிதர்களாய் ප්‍රයෝජනවත් වූ මනුෂ්‍යයන් ලෙස தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிப்போம். දෙවියන් වහන්සේගේ ප්‍රීතියට හැතුල් වෙමු. ஹல்லேலூயா, හalleluya. ஆமென், ආමෙන්. ஹல்லேலூயா. හalleluya. திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒ හැකියාව දී තිබෙනවා. நல்ல திறமை හොඳ கொடுக்கப்பட்டிருக்கிறது. හැකියාව දී තිබෙනවා. நாங்கள் அந்த திறமை உண்மையும் உத்தமமாய் மாற்றுவோம். අපි ඒ හැකියාව සැබෑ අවංක ලෙස වෙනස් කරමු. தேவனோடு நடப்போம். දෙවියන් වහන්සේ සමග ඇසිරෙමු. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන යහපත් පියාණනි. ආමෙන්, ආමෙන්, ආමෙන්. ආමෙන්.